ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? நம்மள ரொம்ப வாழ்க்கையில அதிகமா நேசிச்சவங்கள நம்ம சீக்கிரமா மறந்துடுவோம். ஆனா, நம்மள ரொம்ப காயப்படுத்தின ஒருத்தரை மட்டும் வருஷ கணக்கானாலும் மறக்க மாட்டோம். அவரு நம்மளுக்கு கால் பண்ண மாட்டாரு, மெசேஜ் பண்ண மாட்டாரு, நம்மள புரிஞ்சிக்கல, மதிக்கல. எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா மனசு மட்டும் அந்த ஒரு பர்சன் கிட்டயே திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்கும். ஏன்? அவர் நமக்கு என்ன ரொம்ப ஸ்பெஷலா? இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு மனசோட ரகசியம் இருக்கு. வாங்க பார்க்கலாம். வணக்கம். இது மனசு பேசுது. நான் கனகவல்லி. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நம்ம ரொம்ப நேசிச்ச ஒருத்தர் நம்மள ரொம்ப அதிகமா காயத்தை கொடுத்துட்டாரு அப்படிங்கறதுனால நம்ம அவரை மறக்க முடியாம இங்க இல்ல. சரியா? நம்ம பழகின ஆரம்ப காலகட்டத்துல அதிக எதிர்பார்ப்பு, இந்த பர்சன் இப்படிலாம் இருப்போம் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு பல ஒரு இமேஜினேஷன்ஸ் நம்ம பண்ணிருப்போம் இல்லையா? அது ரியாலிட்டி தானே, அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். நிறைய இமேஜினேஷன், அவங்களோட ஆசைகள், கற்பனை நிறைய. சோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? எதிர்பார்த்துப்போம். அது இப்ப நடக்கல. ஓகே, அப்ப என்ன ஆகும்? அந்த ரியாலிட்டி மனசு அக்செப்ட் பண்ணாது. நாம ஒரு இமேஜினேஷன்ல அவர் இப்படிதான் நம்ம வச்சிருப்போம் இல்லையா? அந்த பர்சனுக்கும் இப்ப நிஜத்துல இருக்கிற பர்சனுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அந்த ஒரு விஷயம் தான் உங்களை காயப்படுத்துது. ஓகே, சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். அது உங்க மனசு அக்செப்ட் பண்ணல. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம அந்த இப்ப இருக்கிற பர்சனை நம்ம நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு அவரை மறக்க முடியாம உட்கார்ந்துல்ல. நம்ம எதுவா இருப்பாங்க, எது வேணும்னு நினைச்சோமோ அது இல்லாத போதுதான் அந்த மனசு அதை பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு க்ளோஷர் கிடைக்கலையே அதுக்கு, இல்லையா? நம்ம எதிர்பார்ப்புக்கான அந்த க்ளோஷர் கிடைக்காத போது மனசு தான் அப்படி இருக்குமா பிடிச்சிக்குது அந்த ஒரு விஷயத்த. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. அவ ஒரு பர்சனை ரொம்ப லவ் பண்ணான், ரொம்ப டீப்பா. பட் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பர்சன் சொல்லாமையே விலகிட்டார் அவளை விட்டு. சோ அவ ரொம்ப அழுதா, வெக்ஸ் ஆனா, ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப டீப்பா ஃபீல் பண்ணா. சோ அப்ப நான் அட்வைஸ் பண்ணேன். அவளால அந்த விஷயத்தை விட்டு வெளியில வர முடியல. ரொம்ப பல மாசம் ஆச்சு அவ அந்த விஷயத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு. சோ அந்த பீரியட்ல நான் அவளோட பேசிட்டு இருக்கும் பொழுது, ஷீ இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். சோ அப்ப ஏன்டி, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் அது என்ன, எதுக்காக நீ யோசிச்சு அழுதுட்டு இருக்க, உன்னையே நீ நோகடிச்சிட்டு இருக்க, தேவையில்ல, வேஸ்ட் ஆஃப் டைம் தான், விட்டுடுன்னு எவ்வளவு சொல்லும் போது அவ என்ன சொன்னானா, சேச்சே நான் அந்த பர்சன்லாம் நினைக்கல, இப்போ நீ நினைச்சிட்டு இருக்கியா, இனிமேல் வந்தாலும் வேண்டாம் எனக்கு, அது வேற சாப்டர்டி, இதெல்லாம் உனக்கு புரியாது. நான் எந்த அளவுக்கு ஒரு இது ஃபியூச்சர் பில்ட் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா என் மனசுக்குள்ள? எந்த அளவுக்கு நான் ஒரு கற்பனை கோட்டை கட்டி வச்சிருந்தேன் தெரியுமா? இப்படிலாம் நம்ம இருப்போம், இப்படிலாம் நம்ம லைஃப் இருக்கும்னு சொல்லிட்டு. அதை நினைச்சுதானே நான் ஃபீல் பண்றேன். அந்த மொமெண்ட்டை நினைச்சுதானே நீ ஃபீல் பண்ற. என்னோட ஓல்டு மெமரிஸ் தான் என்னால விட முடியல, உனக்கு புரியாது அப்படின்னு சொன்னான். அப்பதான் நான் ஒரு விஷயம் யோசிச்சேன். அவங்க பிரசன்ட்ல இருக்கிற அந்த பர்சனை மிஸ் பண்ணல. இதுதான் உண்மை. அவங்க அந்த பர்சனை மிஸ் பண்ணவே இல்லை. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆசைகள் வரும் வாழ்க்கையில, ஒருத்தர்கிட்டதான் அது ரொம்ப டீப்பா வரும் இல்லையா? அப்போ அந்த அந்த இது அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகலன்னும் போது அதுல சஃபர் ஆகி அந்த இடத்துல ஸ்டக் ஆகுறாங்க அவங்க. பல பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க அது இன்னும் எனக்காக தான் உட்கார்ந்துட்டு இருக்கு, என்ன தொல்லைப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நோ நோ நோ, அது ஒரு க்ளோஷர் கிடைக்காத ஒரு டிசப்பாயின்மெண்ட். சோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், வலிகள் அதிகம், வலியை கொடுத்த அந்த நபரை மறக்க முடியாமல் சோர்வடைகிறார்கள், மனதளவில் காயப்படுகிறார்கள். நெக்ஸ்ட் விஷயத்துக்கு அவங்களால மூவ் ஆன் பண்ண முடியதில்லை. இதுதான் ரீசன். இத நம்ம சைக்காலஜிக்கலி பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் ஒரு விஷயத்துல ரொம்ப அடி வாங்கிட்டானா அவனுக்கு அந்த விஷயத்துல ஒரு க்ளோசர் கிடைக்கணும். ஏன், நான் என்ன பண்ணேன், இந்த சூழ்நிலை ஏன் உருவாச்சு, நான் கரெக்டா தானே இருந்தேன், எனக்கு ஏன் இது நடந்தது, அதுக்கான பதில் அவங்களுக்கு தெரியணும். அது தெரியாத வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க.
புரியுதுங்களா? சில பேர் பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஒரு பொண்ணோ ஒரு பையனோ சரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் ஆயிடுச்சு ஏதாவது ஒண்ணுன்னா ரொம்ப அந்த பையனையே பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு எனக்கு வேணும் வேணும் அப்படின்ட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஒரு பதிலுக்காக தான் அவங்க காத்துட்டு இருக்காங்க. க்ளோஷர் வேணும் அவங்களுக்கு. ஏன் நடந்துச்சு? ஏன்னா அவங்களுடைய செல்ஃப் வேல்யூ அவங்களுடைய மதிப்பு அங்க எதனால நிராகரிக்கப்பட்டுச்சுன்றத ஒரு கேள்விக்குறிதான் அந்த வேதனையின் குரல். அது உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி நிறைய பேர் அனுபவிச்சிருக்கலாம், எனக்கு தெரியும். சோ இது சைக்காலஜிக்கல் பேட்டர்ன், இது உண்மைதான். இது நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது இந்த ஒரு விஷயத்த. ஸ்பிரிச்சுவலா பாத்தீங்கன்னா இதுதான் உண்மை. நான் எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரி ஒரு பர்சன் உங்க லைஃப்குள்ள வராங்கன்னு சொன்னா அவங்க உங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கதான் வருவாங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்களுக்கு காட்ட வருவாங்க. ஓகே, உங்களுடைய வேல்யூ என்ன, நீங்க யாரும் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த யூனிவர்ஸ் அதை அனுப்பி வைக்கும். சில பேர் கடந்த கால கர்மாக்களின் அடிப்படையில் உங்க கூட திருமண பந்தம் வரைக்கும் வருவாங்க, லாங்கா வருவாங்க. ஓகே, அது வேற ஒரு சாப்டர், அது உங்களுக்கு நான் டீப்பா சொல்றேன். சோ இல்ல அவங்க ஒரு டெம்பரவரியா உங்களை மோல்ட் பண்ணணும், ஓகே, உங்களை ஒரு ஸ்ட்ராங்கா ஆக்கணும் அப்படின்னா அது ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அது எந்த உறவாக இருந்தாலும் ஒரு வடிவெடுத்து அது வரும், ஏதோ ஒரு உறவு வடிவுல வரும், உங்களோட இணைஞ்சி உங்களுக்கு நல்லது கெட்டது என்னன்னு உங்களுக்கு ஒரு அடியை கொடுத்துதான் அது புரிய வைக்கும். இதனாலதான் உறவுகள் இப்படி பாதிக்கப்படுது. சரியா? எல்லா உறவும் சந்தோஷமாக நிலை பெறுவது கிடையாது. சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, அது வரும், அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கத்து கொடுத்துட்டு போயிடும். சோ அதனாலதான் அது அந்த டைம்ல உங்களுக்கு பயங்கரமான ஒரு வலியா தெரியும். ஆனா சில வருஷம் கழிச்சு நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த ஒரு வலி இல்லைன்னா என் வாழ்க்கை இப்படி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்களே பெருமையா அவங்கள சொல்லிப்பீங்க. இது உண்மைன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் உண்மை. என்னடா இந்த பொண்ணு ஏதோ ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி சொல்லிட்டு இருக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. இதுதான் உண்மை. என்னைக்குமே ரியாலிட்டியை யாரும் உடனே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? அதுக்கு தைரியம் இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப் இவ்வளவு வீக்கா இருக்குன்னு பல பேருக்கு தெரியும். அவங்க அதை விட்டு வெளில வரமாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? அந்த மொமெண்ட்ல நான் சந்தோஷமா இருக்கணும், அது லாங் டேர்ம்ல என்ன எஃபெக்ட் கொடுக்கணும்லாம் பார்க்க மாட்டாங்க. அது மனசனோட மனசு அப்படிதான். ஓகே, இந்த டைமுக்கு நான் நல்லா இருக்கேனா, சில பேருக்கு அந்த ரியாலிட்டி நாளைக்கு எங்க போய் முடியுதுன்னு தெரியும். பட் அதை ஏத்துக்கிற அந்த தைரியம் இல்லாததுனால அந்த பிரசன்ட்லயே அப்படியே டெம்பரவரியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது தேவையில்லைங்கிறேன். இதுல இருந்து உங்களை நான் காப்பாத்துறதுக்கு தான் இவ்வளவு நான் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இது புரியலைனாலும் இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போனாலும் கண்டிப்பாக நான் சொல்ற வார்த்தைகள் உங்களுக்கு வேத வாக்கு மாதிரி ஒரு நாள் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். நான் இதை எழுதி கூட உங்களுக்கு தரேன். நம்மள ஒருத்தவங்க காயப்படுத்திட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கறதுனால அவங்கள மன்னிக்கிறதுக்கெல்லாம் நம்ம மனசு பல நேரங்கள்ல ரெடியா தான் இருக்கும். அந்த பர்சனை மறக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு கஷ்டம். ஏன்னா அவங்க நம்மள்ட்ட இருந்து எடுத்துட்டு போனது ரிலேஷன்ஷிப் கிடையாது, நம்மளுடைய இன்னோசென்ஸ், நம்மளுடைய ட்ரஸ்ட், நம்ம ஹார்ட்டோட ஒரு பகுதி. சோ அதனாலதான் அது அங்கேயே ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கு, ஒரு வழி தெரியாத என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும். சோ நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் நமக்கு பாடம் கத்து கொடுக்க லைஃப்ல வராரு, அவர் பாடம் கத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. திரும்பவும் நம்ம அவரையே பிடிச்சிட்டு இருந்தோம்னா அந்த ரிலேஷன்ஷிப் உங்க கைக்கு வராது. அவர் கொடுத்த காயம் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? நாம அவரோட வலிகளை சுமந்துட்டு இருக்கும் போது அந்த பர்சனை நம்ம காதலிச்சுட்டு இல்ல, அவர் கொடுத்த நினைவுகளோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் வலி. அதாவது ஒரு காலத்துல அவர் என்னோட எப்படி இருந்தாரு தெரியுமா, எப்படி என்ன கேர் பண்ணாரு தெரியுமா, எப்படி என்ன பாத்துட்டாரு தெரியுமா, எந்த அளவுக்கு ஜெனியூனா ட்ரூவா இருந்தாரு தெரியுமா. ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க பாஸ்ட்ல. அந்த பாஸ்ட நம்ம காதலிச்சிட்டு இருக்கோம். மொமெண்ட்ல இருக்கிற அவரை கிடையாது, கடந்த கால நினைவுகளை காதலிச்சிட்டு இருக்கோம். அதனாலதான் சில பேர் சொல்லுவாங்க, என்னால அவரை மறக்க முடியல. அவரா இல்ல, அவரு கொடுத்த நினைவுகளை, அதாவது அவரோட பழைய வெர்ஷனை மறக்க முடியல. அந்த ஒரு விஷயத்துக்காக தான்
அவங்க அதே வழியில சுமந்துக்கிட்டு அவங்களே அவங்க பனிஷ் பண்ணிக்கிட்டு அந்த பர்சனை நினைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. என்னைக்காவது அந்த பர்சன் மாறிடுவாரு, என் அருமைய புரிஞ்சுக்கிட்டு வந்துருவாரு, என் வேல்யூ என்னன்னு கண்டிப்பா அவருக்கு தெரியும், கண்டிப்பா வருவாருன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு அவங்களுக்கே தெரியாத ஒரு கற்பனைய கட்ட ஆரம்பிச்சிருது ஒரு கட்டத்துக்கு மேல. சோ நான் என்ன சொல்றேன்னா, அது காதல் கிடையாது, அந்த மனசோட பிடிப்புத்தன்மை அது. ஓகே, அந்த பிடிப்புத்தன்மை அப்படியே இருக்கிறதுனாலதான் அவங்க அதே விஷயத்துல சஃபர் ஆகுறாங்க. ஒரு புத்தகம் ஒண்ணு படிக்கிறோம், பாதியிலே நிறுத்திட்டோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, திரும்பவும் அந்த கதையோட க்ளோஷர் என்னன்னு பாக்குறதுக்காக நம்ம டைம் எடுத்து உடனே அதை படிச்சே தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவல் வரும்ல, அதே மாதிரிதான் இதுவும். அந்த கதையோட க்ளோஷர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க பல மனிதர்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க தனிமையில. எனக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் நல்லா புரியுது. இது ஈஸியா எப்படி மறந்துட முடியும்? நான் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன், நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன் மனதளவுல, நான் எவ்வளவு அன்பு கொடுத்திருப்பேன், எவ்வளவு கேர் கொடுத்திருப்பேன், இதுல எவ்வளவு என்ன நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா அந்த ஒரு பர்சனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வழிகள் எவ்வளவு கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் ஒரே ஒரு கேள்வி நான் உங்களை கேட்கட்டுமா? ஒரு தப்பான ரயில்ல ஏறிட்டீங்க, ஓகே, நீங்க போற டெஸ்டினி வேற, அப்போ அது வேற ரூட்டுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் போயிட்டே இருந்தோம்னா சரியாயிடுமா? நீங்க சரியான ஒரு ஸ்டேஷன்ல இறங்கிடுவீங்களா? இல்லையா, அதுக்கு அது சொல்யூஷன் இல்லையே. நீங்க உங்களுடைய ஸ்டாப்புக்கு போகணும்னா பாதியிலே இறங்கினாதானே முடியும். அவ்வளவுதான் கான்செப்டே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இத நீங்க பிராக்டிக்கல் லைஃப்ல பண்ணி வெளியில வரணும்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும், உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும் நீங்க. சோ அதனாலதான் சொல்றது, ஸ்பிரிச்சுவலா நீங்க வரணும். இந்த மாதிரி வழிகள்ல இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவலா இந்த பிரபஞ்சத்தோட நீங்க இணைஞ்சா மட்டும்தான் இதுல இருந்து வெளியில வர முடியும். எமோஷனலாவே யோசிக்க கூடாது. நான் எப்பவும் சொல்வேன், எல்லா வீடியோஸ்லயும் சொல்வேன், எமோஷனலாவே யோசிக்க கூடாது, பிராக்டிக்கலாவும் யோசிக்கணும். அடுத்து என்ன? ஓகே, அவங்க கொடுத்த காயத்திலேயே வாழணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த காயத்துக்கு பதில் தேடணும்னு நினைக்கிறீங்களா? வித்தியாசம் இருக்கு நான் சொல்றதுல. அதுக்கு பதில் தேடணும், புரியுதுங்களா? அவங்க கொடுத்த காயத்துக்கு பதில் என்ன? நான் என்ன சொல்றேன்னா, உங்களை ஹர்ட் பண்ணவங்கள நீங்க நினைக்கிறது தப்பு இல்ல, ஓகே, நேசிக்கிறது தப்பு இல்ல. அவங்களுக்காக உங்களை நீங்க இழக்காதீங்க. உங்களுடைய லைஃப் இன்னும் வாழ வேண்டிய ஸ்பெஷல் டேஸ் நிறைய இருக்கு. உங்களுடைய சோல்மேட் ஆன் த வேல இருக்காரு. அந்த பர்சனுக்காக, அந்த மொமெண்ட்ஸ்க்காக நீங்க உங்களை மாத்திக்கணும். உங்க எதிர்காலத்துக்காக உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும். இதுதான் நான் சொல்ல வரேன். உங்களை காயப்படுத்தினவங்களை நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறத விட, காயப்படுத்தின உங்களை எப்படி குணமாக்க போறீங்க அப்படிங்கிற பொறுப்பு உங்ககிட்டதான் இருக்கு. அதை நீங்க தான் செய்யணும். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை காயப்படுத்தினவங்களை நினைச்சுக்கிட்டு வாழணும்னு அவசியம் இல்ல, அந்த காயத்தோட வாழணும்னு அவசியம் இல்லை. அத ஒரு லெசனா வச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடம். அந்த பெயின்ல இருந்து வெளியில வாங்கன்னு நான் சொல்றேன். உங்களை ஹர்ட் பண்ண பர்சனுக்காகலாம் நீங்க உங்க முழு வாழ்க்கையையும் தண்டிக்கணும்னு அவசியமே கிடையாது, சரிங்களா? உங்க லைஃப் என்ன அவ்வளோ கேவலமா போச்சா அப்படின்ற கேள்விக்குறி உங்களுக்கு வரணும், சரிங்களா? என் லைஃபை எவ்வளவு பெட்டரா நான் சேஞ்ச் பண்றேன், பெட்டர் வெர்ஷனா மாத்துறேன்னு நீங்க ஒரு கான்பிடென்ட் எடுக்கணும். ரிமெம்பர், சில பேர் நம்ம இதயத்துல இருக்கலாம், ஆனா நம்ம வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. புரிஞ்சுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? இந்த மாதிரி உண்மைகள் பேசுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தம் இல்லாம ஆனா ஆழமா மனசு பேசும். நன்றி.